தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் என்ன எக்ஸ்தர பதிவு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதை எப்படி பார்க்குறீங்க? இது யாருக்கு கிடைத்த வெற்றியா நீங்க பார்க்குறீங்க? இதற்கத்தாலும் நீங்க மத்திய அரசை குறைக்க சொல்லிட்டு நீங்க கை காட்டு நின்னீங்க. இன்னைக்கு எடுக்க சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை. அதனால இன்னைக்கு கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. கிரெடிட் எடுத்தாலுமே இவர்கள் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல சிக்கல்களை கொண்டு வருவாங்க தான் யதார்த்தம். நீங்க வேணா பாருங்க, இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதை நடத்தவே விட மாட்டாங்க. இந்த மாதிரியான கோரிக்கை நிறைவேறதுனால திமுகவோட பல கட்சிகள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலம் காலமாக இப்படி இருக்குது என்றால் ஏன் இருக்குது நீங்க ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு இந்த கட்சிகள் வைத்திருக்கின்றால் இவர்கள் சரியாக ஆட்சி புரியவர்கள், சரியாக மக்கள் மனதில் போய் நிக்கல, மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றல, மக்களை ஒரு மேம்படுத்தி கொண்டு போல, மக்களுக்கான ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தல, அவர்களுக்கான வளர்ச்சி அடையல. அதுதான் உண்மை. நீங்க இடைத்தேர்தலை சந்திக்கிறீங்க, இது கூட ஒரு அவமானம் வேணுமா? இடைத்தேர்தல் இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கு. இன்னைக்கு கூட உங்களால தனித்து நின்று ஜெயிக்க முடியலையே, காசு கொடுக்காம கள்ள ஓட்டு போடாமையும். இது அவமானமா பெருமையா? 2.0 நீங்க இப்பவே ரொம்ப கொடுமையா இருக்கு முதல்வர் அவர்களே. இப்பவே எங்களால் தாங்க முடியல. தயவு செய்து இந்த மாதிரி வெத்து டயலாக் பேசுறதெல்லாம் விட்டுருங்க. இது நாள் வரைக்கும் பேசாரு, இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறாரு, அரசாணை வெளியிடுங்கிறாரு, இன்னைக்கு தமிழ் வாரம் கொண்டாடுங்கிறாரு. எங்க கோமால இருந்தாரா? இத்தனை ஆண்டுகள் கோமால இருந்தாரா? இப்பதான் தெரியுமா அவருக்கு? வந்த அன்னைக்கே அறிவிக்க வேணாமா? 12 லட்சம் ஏக்கர், அதுல 10 லட்சம் ஏக்கர் என்னாச்சுன்னு தெரியல, மீட்டு கொடுக்க முடியலையே. கோயிலுக்குள்ள ஆதி குடியினர் உள்ள கூட்டு போக முடியலையே. வேங்காய் வயல்ல என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு மழை இன்னைக்கும் அந்த இது அப்படியே தானே நிக்குது. அப்புறம் நீங்க இருந்த என்ன பிரயோஜனம்? என்ன பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி அது சம்பந்தமா எல்லா கட்சிகளுமே பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இப்ப மத்திய அரசு அதை நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் என்ன பதிவு எக்ஸ்தர பதிவு என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரியான பதிவு செஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது யாருக்கு கிடைத்த வெற்றியா நீங்க பாக்குறீங்க? இல்ல, முதல்ல எல்லாரும் சேர்ந்து போராடினாங்கிறதே தவறு. இதை திமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளலை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறத ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால் பீகாரில் நடத்தின மாதிரி இவர்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருப்பாங்க. இட்ஸ் அ சர்வே, சென்சஸ் கிடையாது, சர்வே எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே பல குளறுபடிகளை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் அரசு. முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமாக இந்த 6 தடவை இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள் பல குழப்பங்களை இந்த மண்ணில் விளைவிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் கிடைக்கணுமோ அவர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டு, யாரெல்லாம் இங்கே சிறுபான்மை இருக்கிறோ அவர்களுக்கெல்லாம் அதிகமாக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு இங்கே பல குளறுபடி நடந்திருக்கு. உதாரணமாக நீங்கள் உள்ஒதுக்கீடாக கொடுக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், 3% உள்ஒதுக்கீடு கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை பல சமூகங்களை சாதிகளாக மாற்றியதாக இருக்கட்டும். இன்னைக்கு இன்னும் டிஎன்டிங்கிற பிரச்சனை பெரிய சிக்கலாக அங்கே இருக்குது. முக்குளத்தூர் சமூகத்துக்குள்ள இன்னைக்கு டிஎன்டிங்கிறது பெரிய சிக்கலாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இட ஒதுக்கீட்டை இவர்கள் மறைமுகமாக குறைத்து காட்டி இன்னைக்கு ஒரு சில மக்கள் அண்ணன் அவர்கள் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பாங்க, 100 பேருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை 100 பேருக்கு அனுப்பணும். 100 பேர் இருக்கிற இடத்துல நீ ஒருத்தர் இருக்கிற இடத்துல நீ 100 பேருக்கான சாப்பாடு அனுப்பினா எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படாதோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இங்கு பின்பற்றக்கூடிய ஒரு சமத்துவமான அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவில் எல்லா சாதிகளுக்குமான பிரதிநிதித்துவமாக இங்கே இல்லைங்கிறது தான் உண்மை நிலை. அப்போ இதற்கு முற்றிலுமாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக நான் முதன்மையாக திமுக தான் பார்க்கிறேன். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்ப பாமகவும் நாம் தமிழரும் தான் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி போராடினீங்க. நிச்சயமா 2 கட்சிகள் தான் பிரதானமா போராடினது. இந்த ஒரு மாதத்துக்கு முன்பு திருப்பூரில் மிகப்பெரிய கூட்டம், மிகப்பெரிய எழுச்சியான கூட்டமாக சாதிவாரி கணக்கெடுப்பையும் பஞ்சமி நல மீட்புக்காக அவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துச்சு. அதை பத்தி யாருமே பேசலையே.
இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முன்வைத்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. இத்தனை ஆண்டுகள் நீங்க போராடுங்கன்னு சொல்லிருக்கீங்க. நாம் தமிழர் கிடைத்த வெற்றியாவே பார்க்கலாம். நாம் தமிழரும் அதுல பங்கு பெற்றிருக்குன்னு தான் நான் சொல்றேன். நாங்கள் அந்த கிரெடிட்டை நாங்களே ஏத்துக்க விரும்பல. நாங்கள் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. நாங்களும் போராடி இருக்கோம், பாமகவும் போராடி இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் திமுக இதுல எந்த இடத்திலுமே ஏன்னா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவர் நினைச்சிருந்தா அதை செய்யலாம். இவர்கள் மத்திய அரசிட்ட கை காட்ட வேண்டிய தேவையே கிடையாது. அவங்க மக்கள் தொகை கணக்கு மத்திய அரசோட கையில தான். அதுதான் சொல்ல வரேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணுமா அவங்க எடுக்கலாம், சரிங்களா? ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு இவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது. தமிழ்நாடு அரசு அதை நினைத்தால் செய்யலாம். இன்னைக்கு யாரெல்லாம் எத்தனை பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுக்கிறீங்களா? சர்வே தானே எடுக்கிறீங்க. எந்த அடிப்படையில் நீங்க 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறீங்க? ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்க 1000 ரூபா கொடுக்குறீங்க. பல பேருக்கு விட்டு போச்சு, இந்த தடவை கொடுக்குறேங்கிறீங்க. நீங்க அப்போ ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறீங்களா? சர்வே எடுக்கிறீங்களா? இத்தனை பெண்கள் இன்னும் வாங்காம இருக்காங்க, இத்தனை பெண்கள் நிதி உதவி திட்டம் இன்னும் போய் சேரலன்னு ஒரு கணக்கெடுப்பு. இதை யாருக்கிட்ட நீங்க மத்திய அரசு கேட்டு எடுக்கிறீங்களா? இப்ப இதெல்லாம் உங்களால் எடுக்க முடியல. அதே மாதிரி நீங்கள் இந்த சாதியினர் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டில் இந்த சாதியினர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எடுக்கிறதுல யார் உங்களை போய் மறுப்பு தெரிவிக்கிறது? உங்களுக்கு நோக்கம் இல்லை. நீங்கள் அங்க தட்டி விட்டுட்டு நீங்க எதற்கெடுத்தாலும் நீங்க மத்திய அரசை குறைக்க சொல்லிட்டு நீங்க கை காட்டு நின்னீங்க. இன்னைக்கு எடுக்க சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை. அதனால இன்னைக்கு கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. கிரெடிட் எடுத்தாலுமே இவர்கள் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல சிக்கல்களை கொண்டு வருவாங்க தான் யதார்த்தம். நீங்க வேணா பாருங்க, இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதை நடத்தவே விடமாட்டாங்க. எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை போடுவாங்க. இவர்கள் அதை மாற்றம் செய்ய நினைப்பாங்களே தவிர ஒருபோதும் சரியாக இவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிஜேபியும் அதை தான் செய்யும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெறும் வெற்று வார்த்தையானால் அவங்க சொன்னாங்கல்ல நடத்தி காட்டுறேன்னு, அவர்கள் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நாங்க நடத்துவோம், அது மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்ந்து நடத்துவோங்கிறாங்க. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடத்துவாங்க? 26, 27, 28? அதுக்கான இன்னும் வரையறை கொடுக்கல. அப்படி அவங்க கொடுத்து அதை நடத்தப்பட்டால் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். இது பீகாரின் தேர்தலுக்காக ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்களா? எல்லாமே அது ஒரு கேள்விக்குறி தான். பாஜக அரசு என்னைக்குமே செய்யுமா, இல்லை அதுக்கு பின்னூட்டமா வேற ஏதாவது அவர்கள் மறைமுகமாக அஜெண்டா வச்சிருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இவர்கள் அறிவிப்பு வெளியிடுத்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது, அதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் தொடர்ந்து ஒண்ணு நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான பதிவையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கோரிக்கை நிறைவேறதுனால திமுகவோட பல கட்சிகள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஊடகங்கள்ல செய்திகள். இதெல்லாம் செய்வது பாஜக அரசு. பாஜக அரசு இதை செய்வதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக பொறுப்பும் கிடையாது. இவர்கள் அழுத்தம் கொடுத்ததனால், இவர்கள் போராடினார்கள், இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், இவர்கள் போய் 40 எம்பிக்கள் இங்கேருந்து கொண்டு போய் கொடுத்து அவங்க ஸ்தம்பிக்க வச்சு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சு இதற்காக குரல் கொடுத்துருக்காங்க, நேரம் ஒதுக்கி பேசியிருக்கான்னு எங்கேயாவது ஒரு காட்ட சொல்லுங்க, இவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். எதுவுமே செய்யாம இதற்காக எல்லாம் கட்சியும் இவர்கள் பின்னாடி நிற்பாங்கன்னா எப்படி? இது அன்னைக்கு பாஜக தான் அறிவிப்பு இருக்கு. அப்ப பார்த்தா பாஜகவோட போய் நிற்பாங்களா, இல்ல திமுகவோட போய் நிற்பாங்களா? திமுகவுடன் கட்சிகள் சேரும் என்றால் நல்லா புரிஞ்சுங்க, யாரெல்லாம் தோல்வி பயத்துல திமுக இருக்கு, நீங்க ஒரு தான் பலசாலின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கலாம். ஒருத்தன் அவன் கூட்டா 10 பேரை சேர்ப்பானா, இல்ல நானே ஜெயிச்சிருவேன்னு நினைப்பானா? நான் பலவீனமா இருக்கிறதா என் சித்தப்பா கூப்பிடுவேன், பிரிப்பா கூப்பிடுவேன், அண்ணனை கூப்பிடுவேன், பக்கத்துல இருக்க என் நண்பனை கூப்பிடுவேன். இருக்கிற ஒரு விஷயம் தானே சார், இதை யாராலையும் மாத்த முடியாது. அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. காலம் காலமாக இப்படி இருக்குது என்றால் ஏன் இருக்குதுன்னு நீங்க ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு இந்த கட்சிகள் வைத்திருக்கின்றால் இவர்கள் சரியாக ஆட்சி புரியவர்கள், சரியாக மக்கள் மனதில் போய் நிக்கல, மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றல, மக்களை ஒரு மேம்படுத்தி கொண்டு போல, மக்களுக்கான ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தல, அவர்களுக்கான வளர்ச்சி அடையல. அதுதான் உண்மை. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, இங்க ஒரு பேரு, இங்க ஒரு பேரு, 10 பேரு, அங்க ஒரு சாதி கட்சியை உருவாக்கி அவர்களிருந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கும், 10 சாதிகளை தனித்தனியா பிரிச்சு விட்டு அவர்களிருந்து வாக்குகளை வாங்குறதுக்கும் இப்படியான சூழ்ச்சியை தான் இத்தனை ஆண்டுகளாக வச்சிருக்காங்க. தவிர நீங்கள் நேர்மையா மக்களுக்காக தொண்டு செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் நீங்க காசு கொடுக்கணும்? சரி, இவ்வளோ சொல்றீங்களா, கூட்டணியா வர்றாங்கிறீங்களா, 20 கட்சி கூட்டணியா வர்றாங்க, நீங்க நேர்மையா தேர்தலை சந்திக்க மாட்டீங்களே. நீங்க 500, 1000 குவார்டர் கோழி பிரியாணி இவர்களை போட்டு பட்டியல் அடைச்சு வைக்கிறது, எத்தனை கலவரங்கள் பண்ணி தான் நீங்க வென்று வர்றீங்க. கள்ள ஓட்டு. நீங்க இடைத்தேர்தலை சந்திக்கிறீங்க, இது கூட ஒரு அவமானம் வேணுமா? இடைத்தேர்தல் இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கு. இன்னைக்கு கூட உங்களால தனித்து நின்று ஜெயிக்க முடியலையே.
காசு கொடுக்காமையும் கள்ள ஓட்டு போடாமையும் இது அவமானமா பெருமையா சொல்லுங்க? 20 கட்சி கூட்டணியை சேர்ந்துக்கிட்டு நீங்க போனீங்க இந்த ஈரோடு தேர்தலில், போய் நீங்க வந்து காசு கொடுக்காம ஜெயிக்க முடியல, ஒரு ஓட்டு வாங்க முடியல, கள்ள ஓட்டு போடாம உங்களால ஜெயிக்க முடியலன்னா இதை போய் நீங்க பெருமைன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு வெர்ஷன் 2 வேற வரப்போறோம், நீங்கள் அடுத்த தடவை நீங்க இப்பதான் பார்த்துருக்கீங்க 2.0. நீங்க இப்பவே ரொம்ப கொடுமையா இருக்கு முதல்வர் அவர்களே, இப்பவே எங்களால் தாங்க முடியல. தயவு செய்து இந்த மாதிரி வெத்து டயலாக் பேசுறதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு வந்து மிக மோசமான நிலையில தமிழ்நாடு சென்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க வந்து எல்லாரையும் நீங்க இன்னும் 20 பேரை நீங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாலும் தோக்க போற ஒரு கப்பல்ல ஏறுறதா உண்மை. நீங்க எல்லாம் போய் தோல்வி அடைஞ்ச நீங்க, மறுபடியும் சொல்றேன், பயம் அவருக்கு தொடர்ந்து வந்துருச்சு. அதனாலதான் இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறாரு. இது நாள் வரைக்கும் பேசாரு, இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறாரு, அரசாணை வெளியிடுங்கிறாரு, இன்னைக்கு தமிழ் வாரம் கொண்டாடுங்கிறாரு. எங்க கோமால இருந்தாரா? இத்தனை ஆண்டுகள் கோமால இருந்தாரா? இப்பதான் தெரியுமா அவருக்கு? வந்த அன்னைக்கே அறிவிக்க வேணாமா? தமிழருக்காகவே ஆட்சிக்கு வந்தீங்கன்னு நீங்க சொல்றீங்களா? தமிழருக்கான ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்றீங்களா? வந்தப்பே அறிவிக்க வேணுமா? இன்னைக்கு உங்களோட சாயம் வெளுத்து போச்சு. நீங்க மக்கள் எல்லாம் காரி துப்புறான், வெளியில வாசல்ல நடமாட முடியல. இன்னைக்கு நீங்க ப்ளீச்சிங் பவுடர்ல முதற்கொண்டு ஊழல் பண்றீங்க, கொற்ற ப்ளீச்சிங் பவுடர்ல முதற்கொண்டு ஊழல் வந்துருச்சு. எல்லாரும் காசு, அதாவது திமுக காரன் அடிமையா இருப்பான், திமுக அடிமையா இருப்பான். பணம் அவனுக்கு வந்து கொட்டி கொடுத்தாதான் வேலை செய்வான். இன்னைக்கு அவன்கிட்ட யாருக்கிட்டையும் கையில காசு இல்லை, எல்லாம் தலைமை எடுத்துக்கொண்டு விட்டது, எல்லாத்துலயும் கமிஷன். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? ப்ளீச்சிங் பவுடர்லையும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஏன்னா அவங்க அமைச்சர் 5 பேர் ரொம்ப நல்லவர்கள்னு சான்றிதழ் கொடுத்தா இன்னைக்கு நீதிமன்றம் பேசியிருக்கு. நீங்கள் செஞ்ச நல்லாட்சியின் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு இந்த அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. 5 அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு சாராய கடையில ஊழல், வாங்குற டாஸ்மாக்ல வாங்குறாங்க, சாராயம் குடிக்கிறது கொடுமை, அதுலயே பறிச்சு அவங்க உயிரை கொள்றீங்க, ஒவ்வொருத்தண்டையும் காசு அடிக்கிறீங்க, ஒவ்வொருத்தனும் ரோட்ல சாராயத்துக்காக விழுந்து கிடக்குறான். இன்னைக்கு வேலை பக்கம் ஆள் இல்லைங்க, தமிழ்நாட்டில் வேலை பக்கம் ஆள் இல்லை. இன்னைக்கு வடநாட்டுல இருந்து வந்து இறங்கி ஒரு நாளைக்கு நீங்க போய் சென்னை ஸ்டேஷன்ல நின்று பாருங்க, சென்ட்ரல்ல 10,000 பேருக்கிட்ட வர்றான், முழுக்க அதை ஆக்கிரமிச்சிட்டான். நீங்க சாதனைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இங்க உள்ளவெல்லாம் சாராய கடையில படுத்து கிடக்கான். இது சாதனையா? கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி இடைத்தேர்தலுக்கே வருவோமே, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல நீங்க சொன்னீங்க பெரியாரை எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் வந்து பல பேச்சுக்களை பேசினாரு, அதுக்கு தகுந்த மாதிரி டெபாசிட்டை இழந்தாரு அப்படின்னும் நம்ம பார்த்திருப்போம். இப்போ அதே மாதிரிதான் 2026 தேர்தலை நோக்கி வந்து தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்ற ஒரு தோணில தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சீமான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 2 விஷயம்தான். தேர்தல் என்பது ஜனநாயக முறைப்படி நேர்மையாக இந்த தேர்தலை இந்த அரசாங்கம் நடத்தும் என்றால் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்வது உறுதி, அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை செய்வார்களா என்பதை தேர்தல் ஆணையத்திட்ட விட்டுருவோம். அப்போ இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியம் என்ற போர்வையில் பல பேரை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறதால தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்று, சரிங்களா? இன்னைக்கு அவரெல்லாம் வந்து முழுமையான தமிழ் தேசியம் என்று பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இப்போ அவர்கள் நீங்கள் 20 கூட்டணி, அவருக்கு ஒரு சீட்டு இவருக்கு ஒரு சீட்டுன்னு கொடுத்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை எதிர்த்து இன்னைக்கு வராங்கிறாங்க. எதிர்த்து இன்னைக்கு திராவிடமா தமிழ் தேசியமான ஒரு கூட்டம் உருவாகி வருது அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு 26 தேர்தலை சந்திக்க போறாங்கிறீங்க. அப்படி சந்திக்கக்கூடியவர்கள்ட்ட நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இன்னொரு 10 பேர் கூட சேர்த்துங்க, இன்னொரு 10 சாதி கட்சி எல்லாத்தையும் கூட சேர்த்துங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய கொள்கையிலும் கோட்பாடுகளையும் எதிர்த்து தெம்பும் திராணியும் உள்ள இருந்தால் ₹1 காசு கொடுக்காம, ₹500 கோழி பிரியாணி காசு கொடுக்காம நேர்மையாக தேர்தலை சந்திச்சு ஒரு இடத்துல வெல்லுங்க. உங்களோட செல்வாக்கு வச்சு இத்தனை ஆண்டுகாலம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களே வச்சுக்கோமே, ஸ்டாலின் அவர்களே நிற்கட்டும், அவர் தொகுதியாக இருக்கட்டும், குளத்தூர் தொகுதியில் அவர் நிற்கட்டும், ₹1 யாருக்கும் நான் காசு கொடுக்க மாட்டேன், எந்த இடத்துலையும் நான் வந்து அடைச்சி வைக்க மாட்டேன், மக்களை வந்து ஏமாற்ற மாட்டேன், மக்களை வந்து சாராயம் கொடுக்க மாட்டேன், கள்ள ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி அவர் வெல்லட்டும், ஒத்துக்கிறோம் இவங்களுக்கு சரியான ஆட்சி என்று. அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி செஞ்சிருந்தா தான் இவங்க 20 பேரை கூப்பிட்டு வர மாட்டாங்களே. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இதற்கு முன்னாடி வந்து திமுக கூட்டணியோட வந்து அவங்க ஏத்துக்கிட்டதுனாலதான் எல்லாரும் இணைகிறாங்க,
அவர்கள் அழைப்பின் பேர்ல தான் எல்லாரும் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி சீமான் அவர்களை எடுத்துக்கலாமே. இப்ப சீமான் அவர்களை அழைக்காம விஜய் அவர்கள் வந்தா சீமான் அவர்கள் ஏத்துக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, காலம்தான் தீர்மானிக்கும். அது வந்து ஏற்கனவே அண்ணன் சொல்ற மாதிரி தனித்து தான் போட்டி என்பதை முடிவு செஞ்சு விட்டாங்க. அதை நோக்கி தான் எங்களோட பயணம். அதுதான் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன சீமான் அவர்களிடம் விஜய் அவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதை தலைமை தான் முடிவு பண்ணணும். அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது தான் என்னோட அனுமானம். ஏன்னா தேர்தலில் வேட்பாளர்கள் போடப்பட்டு நாங்கள் தேர்தல் களத்துக்கு வந்துட்டோம் முன்பாகவே. இன்றைக்கி வந்து அண்ணன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் உள்ள ஆளை வந்து நான் இவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும். அதன் ஒரு துளியாக இந்த ஏதோ ஒரு சமூகம் அங்கே வந்து ரொம்ப அடிமட்ட நிலைமையில் இருக்காங்க. அவர்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கே வரலன்னு வச்சுக்கலாம். ஒரு நரிக்குற ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சமூகமாக இருக்கட்டும். அப்போ அவர்களுக்கு அண்ணன் நினைத்தால் இப்போ உள்ள இதில் நாங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். சட்டமன்றத்தில் ஒரு வேட்பாளர் நிறுத்தி அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறதுக்கான எல்லா இதுவும் இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்குது. அண்ணன் நினைத்தால் அதை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் ஒரு கூட்டணி என்ற ஒரு இதுக்குள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் போயிடும். நீங்கள் எல்லாருக்குமாக நீங்கள் வந்து அதை இழக்கணும். நீங்கள் பெண்களுக்கு இன்றைக்கி வந்து 117 இடங்களில் பெண்கள் வேட்பாளராக நிறுத்தப்படுவோன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ இந்த செயலை நாங்கள் செய்யணும்னா நாங்கள் தனித்து நிற்கும் போது தான் செய்ய முடியும். அப்போ நாங்கள் 234 தொகுதியில் நின்று நாங்கள் மெஜாரிட்டியை வென்றால்தான் நாங்கள் என்ன கனவு காண்றோமோ அதை செய்ய முடியும். எங்களின் தலைவராக தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து தன் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஐயா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் போது இதுக்கு இன்னொரு கூட்டணியில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நாங்கள் என்ன வேல்முருகன் அவர்களா போய் கரைந்து போய் நான் வந்து ஆடு உறவு குட்டி பகைங்கிற மாதிரி எனக்கு காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி இல்லை, நாங்கள் திமுக தான் கூட்டணின்னு சொல்லி உறவாடி இன்னைக்கு தமிழ் தேசியத்தை காவு கொடுத்து நிற்கிறார்ல, 1.5 லட்சம் பேரை கொல்ல கொடுத்து இன்னைக்கு வாய் மூடி மௌனமாக நிற்கிறார்ல. எதனால் நிற்கிறாரு? கூட்டணி, தனக்கு கொடுக்கப்பட்ட பதவி. அதனால தானே ஒரு சீட்டை வாங்கினாலும் இன்னைக்கு அவர் பேச முடியலையே. இன்னைக்கு காங்கிரஸோட தான் நிற்கிறாங்க. காங்கிரஸ் செய்யக்கூடிய அநீதியில் எதிர்த்து பேச முடியுமா? இல்லை நாளைக்கு காங்கிரஸே மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டு அவர் எதிர்த்து பேசிடுவாரா? இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய எல்லா அராஜகத்தையும் எதிர்த்து பேச முடியுதா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை சொல்லுங்க, கூட்டணி என்ற போய் 5 சீட்டை வாங்கிட்டு இன்னைக்கு மன்றாடி நிற்கிறாங்களே, எந்த இடத்துலயுமே பண்ண முடியல. சோ அந்த நிலைமை இங்க வரக்கூடாது. விடுதலை சிறுத்தை நீங்க சொல்லாம விடுதலை சிறுத்தையே நாங்க வந்து திமுகவை நம்பி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே சார். சொன்னா வெளியில வர வேண்டியதானே. நம்பி இல்லாதவங்க வெளியில வாங்க, களத்தை நேரடியாக சந்திங்க. இதே சீட்டு உங்களுக்கு கிடைக்காதா? இதே எம்எல்ஏ சீட்டு நீங்கள் கூட்டணியில் இல்லைங்க, இதே கடலூரில் நின்று அவங்களால வெல்ல முடியாதா? உங்களுக்கு வாக்கு வராதா? அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? திமுகனால தான் ஜெயிச்ச, திமுக மேலே உங்களுக்கு இது இல்லைல்ல. திமுக வந்து என்ன சொன்னீங்க? திமுக வந்து வாக்குகள் நம்பி இல்லைங்கிறீங்கல்ல. வெல்லுங்க, நிச்சயமா வெல்ல முடியும். ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? நீங்க திருப்பூர் அப்படின்றது தேவைப்படுது இல்ல சார் எல்லா கட்சிகளுக்குமே. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களோட பலத்தை நம்பி நின்னுங்க. நீங்க ஏன் கூட்டணி பலத்தை நின்னுட்டு நீங்க போய் எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டு எதுக்கு நிக்கணுங்கிற? உங்களுக்கு அடிப்படை உரிமையில நீங்க இழந்து நிக்கிறீங்களே. நாற்காலியே இன்னும் போட்டு உட்கார முடியலையே, நெஞ்ச நிமித்தி எய்தாப்புல உட்காந்து பேச முடியல. இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை நீங்க வாங்கி கொடுக்கலையே, உங்கள் தொண்டர்களுக்கும் உங்கள் கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கும் நீங்க வாங்கி கொடுக்க முடியலையே. ஒரு முதலமைச்சரை பார்த்து உங்களாலே எழுத்து கேள்வி கேட்க முடியலையே, நேரடியாக உட்கார முடியலையே. அப்ப நீங்க என்ன இந்த சமூக நீதியை நிலைநாட்டிட்டீங்க? இந்த கூட்டணி உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? வெளிப்படையா சொல்லுங்க. நான் திமுக கூட்டணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் இல்ல என் சமூகம் இந்தந்த இடத்தெல்லாம் மாற்றங்கள் இருந்திருக்கு, அவர்களுக்கு முன்னேற்றம் நடந்திருக்கு, அவர்களுக்கு இதெல்லாம் நான் பெற்றுக் கொடுத்துள்ளேன் சொல்லுங்க. பஞ்சமி நில மீட்பு என்னாச்சு? அடிப்படை விஷயம் அதானே. பஞ்சமி நில மீட்பு என்னாச்சு? அது உங்களால் பெற்றுத்தர முடிஞ்சா சொல்லுங்க. 12 லட்சம் ஏக்கர், 12 லட்சம் ஏக்கர், அதுல 10 லட்சம் ஏக்கர் என்னாச்சுன்னு தெரியல, மீட்டு கொடுக்க முடியலையே. கோயிலுக்குள்ள ஆதி குடியினர் உள்ள கூட்டு போக முடியலையே. வேங்கை வயல்ல என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு மழை இருந்தது, இன்னைக்கும் அந்த இது அப்படியே தானே நிக்குது. அப்புறம் நீங்க இருந்த என்ன பிரயோஜனம்? என்ன பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க.